ஒவ்வொரு சம்பவம் நடக்கும் போது புதிய சட்டங்கள் ஒவ்வொன்று வருகிறது. அது திருப்தி இல்லாமல் போகிறது. திருச்சியில் ஓய்வு பெற்ற நீதியரசர் சந்துரு பேட்டி. திருச்சி டிசைன் ஓவியப்பள்ளி சார்பில் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் ஓவியக் கண்காட்சி திருச்சியில் உள்ள தனியார் திருமண மண்டபத்தில் ஓவியப்பள்ளி தாளாளர் மதன் தலைமையில் நடைபெற்றது. சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரம் தலைப்பில் 3 நாட்கள் நடக்கும் ஓவிய கண்காட்சியில் 33 இளம் ஓவியர்கள் பங்கேற்பில் 133 ஓவியங்கள் இடம்பெற்றன. முதன்மை விருந்தினர் மேனாள் நீதியரசர் சந்துரு கண்காட்சியினை திறந்து வைத்தார். நிகழ்வில் திருச்சி மாவட்ட 3வது கூடுதல் சார்பு நீதிபதி மகாலட்சுமி ஓவியர் மனோகர் ஆகியோர் சிறப்பு அழைப்பாளர்களாக பங்கேற்றனர். ஓவிய கண்காட்சியில் இந்திய அரசியலமைப்பு சட்டங்கள், உயர் பண மதிப்பிழப்பு சட்டம், போக்சோ சட்டம், வன உயிர் பாதுகாப்பு சட்டம், திருநங்கைகள் உரிமைகள் பாதுகாப்பு சட்டம், பாலியல் துன்புறுத்தல் தடுப்பு சட்டம் என பல்வேறு தலைப்புகளில் ஓவியங்கள் காட்சிப்படுத்தியிருந்தனர். நிகழ்வில் முதல்வர் நஸ்ரத் பேகம், பொற்கொடி, அமிர்தம் சமூக சேவை அறக்கட்டளை யோகா ஆசிரியர் விஜயகுமார் ஆகியோர் பங்கேற்றனர். ஒன்றும் நேற்று முந்தா நேற்று நடக்கிறது தொடர்ந்து இந்த மாதிரி பெண்களுக்கு வேலை செய்கிற இடத்துல பாதுகாப்பு இல்லைங்கிற பிரச்சனை ரொம்ப வருஷமாக இருக்குது. அரசாங்கம் பல சட்டங்கள் கொண்டு வந்தால் கூட நடைமுறையில் அதெல்லாம் எஃபெக்டிவாக இல்லை. அதனால் இப்போ சுப்ரீம் கோர்ட் ஒரு புது ஹை பவர் கமிட்டி அமைச்சிருக்காங்க. இந்த சட்டங்கள்லாம் தாண்டி வேறு என்ன செய்ய முடியும் அப்படிங்கிறத யோசிக்கிறாங்க. ஒரு விஷயம் என்னென்னா, ஒரு சம்பவம் நடக்கும்போது ஒரு சட்டம் வந்துடுது. ஆனால் அதுக்கு பிறகு அந்த சட்டம் எப்படி நிறைவேறுதுன்னு பார்த்தா அது நிறைவேறது போதுமான திருப்தி இல்லை. இப்போ இந்த சுப்ரீம் கோர்ட் அப்பாயின்ட் பண்ண கமிட்டி இதை என்ன சொல்ல போகிறாங்கன்னு 15 நாள் டைம் கொடுத்துருக்காங்க. அந்த கமிட்டியோடைய ரெக்கமெண்டேஷனை சுப்ரீம் கோர்ட் அரசாங்கத்துக்கு உத்தரவு போடுவாங்கன்னு நினைக்கிறோம். அது வந்த பிறகு தான் அது எவ்வளோ எஃபெக்டிவாக இருக்குதுன்னு தெரியும். கவர்மெண்ட்டில் நேற்று கொடுத்துருக்காங்க. ஏதோ நான் கொடுத்தது கவர்மெண்ட்டோடைய சிபாரிசு தான். கவர்மெண்ட் ஏற்றுக்காமல் போகலாம். நான் அதை பற்றி நோ கமெண்ட்ஸ். வருஷம் ஓவிய கண்காட்சி ஒவ்வொரு வருஷமும் நாங்கள் ஓவியம் மூலமாக ஒரு அவேர்னஸ் பொதுமக்களுக்கு கொடுத்துட்ருக்கோம். இந்த டைம் சித்திரங்கள் பேசும் சட்டங்களின் சரித்திரங்களில் சட்ட விழிப்புணர்வை பற்றி ஒரு ஓவியமாக கொடுத்துருக்குறோம். ஏன்னா நிறைய சட்டங்கள் இயற்றியிருக்காங்க, ஆனால் அதை பற்றின விழிப்புணர்வு பொதுவாக பொதுமக்கள்கிட்ட இல்லை. அதே ஓவியமாக காமிக்கும் போது வருங்கால சந்ததியர்கள் ஒரு விஷுவலாக பார்க்கும் போது அவங்க புரிஞ்சு அதை ஃபாலோ பண்ணுவாங்க. ஏன்னா ஒவ்வொரு சட்டமும் மதிக்கப்பட்டால் தான் பெண்கள் வன்கொடுமை பண்ணுறதா இருக்கட்டும், நிறையா பாலியல் துன்புறுத்தல் நிறைய இப்போ ப்ரெசன்ட் நடந்துகிட்டு இருக்குது. வெறும் பெண் குழந்தைகளுக்கு மட்டும் இல்லை, ஆண் குழந்தைகளுக்கு நடக்குது. ஸோ அதை பற்றின ஒரு விழிப்புணர்வை ஒரு ஓவியமாக நம்ம காமிக்கணுங்கிறதுக்காக தான் ஒரு சின்ன முயற்சி நாங்கள் ஓவியமாக பண்ணியிருக்கிறோம். நிறைய பொதுமக்களும் பார்வையிட்டுருக்காங்க. ஒவ்வொரு